नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नमो विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने नमो आचार्यपादाय निराय कृपपदायिने गौरगदामदाय नगरग्रामदारिणे नमो ओं विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्णा माताजी। அத்தியாயம் இன்னைக்கு 12 பரிஷித்து மகாராஜாவின் பிறப்பு பதம் 1. யார் படிக்கிறீங்க மாதாஜி? படிக்கிறேன் மாதாஜி. சரிங்க மாதாஜி, நான் ஸ்லோகம் படிச்சிடுறேன். பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எந்த காண்டம் மாதாஜி? முதல் காண்டம் மாதாஜி, அத்தியாயம் 12 பரிஷித்து மகாராஜாவின் பிறப்பு பதம் 1. முடிச்சாச்சு மாதாஜி, 11 முடிச்சுட்டோம், இப்ப 12. சௌனக உவாச்ச அஸ்வத்தாம்னோ பஸ்ருஷ்டேன பிரம்மசீர்ஷ்ணோரு தேஜசா உத்ராயா ஹதோ கர்ப்ப ஈசேனா ஜீவித புனः. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கிய தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சில்லா பிரபாதை கீதை. மொழிபெயர்ப்பு. சௌனக முனிவர் கூறினார், பரிசித்து மகாராஜின் தாயான உத்திரையின் கற்பப்பை அஸ்வத்தாமனால் விடப்பட்ட பயங்கரமானதும் வெல்ல முடியாததுமான பிரம்மசாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டது. ஆனால் பரிசித்து மகாராஜன் பரமபுருஷரால் காப்பாற்றப்பட்டார். பொருளுரை. நைமிசாரண்ய வனத்தில் கூடியிருந்த முனிவர்கள் சூத கோஸ்வாமியிடம் பரிசித்து மகாராஜனின் பிறப்பை பற்றி வினவினர். ஆனால் இதற்கு விளக்கம் அளிக்கும் வேளையில் துரோணரின் மகனால் விடப்பட்ட பிரம்மாஸ்திரம், அர்ஜுனனால் அவன் தண்டிக்கப்படுதல், குந்தி தேவியின் பிரார்த்தனைகள், பீஷ்மதேவர் படித்திருந்த இடத்திற்கு பாண்டவரின் விஜயம், ஈஸ்வரின் பிரார்த்தனைகள் மற்றும் பகவானின் துவாரக பயணம் ஆகியவற்றை போன்ற மற்ற தலைப்புகளும் விவாதிக்கப்பட்டன. மேலும் துவாரகையை பகவான் வந்தடைதல் மற்றும் 16,000 மனைவியுடன் அவர் வசித்தல் போன்ற தலைப்புகளும் விவரிக்கப்பட்டன. அத்தகைய விவரங்களை கேட்பதில் முனிவர்கள் ஆழ்ந்திருந்தனர். ஆனால் இப்பொழுது அவர்கள் முக்கிய தலைப்புக்கு வந்தனர். இவ்வாறாக சௌனக ரிஷியால் கேள்விகள் கேட்கப்பட்டன. எனவே அஸ்வத்தாமனால் விடப்பட்ட பிரமாசத்தை பற்றிய விஷயம் மீண்டும் விவரிக்கப்படுகிறது. தேங்க்யூ மாதாஜி. இப்ப இங்க பாகவதம் அப்படின்னாலே கேள்விகள் மூலமாக அளிக்கப்படும் பதில்கள். நம்மளுக்கு முதல்ல பாகவதம் ஆரம்பத்திலேயே நாம பார்த்த முக்கியமான 6 கேள்விகள். பகவானுடைய படைப்பு, சர்க்கா, விசர்கா அப்படின்னு சொல்லி வரிசையா பகவான் ஏன் அவதாரம் எடுத்தார், அவர் ஏன் தேவகியின் கர்ப்பத்தில் அவர் குழந்தையாக பிறந்தார் அப்படின்னு பலவித கேள்விகள், அவரோட சிருஷ்டி எப்படி நடக்குது, இந்த மாதிரி கேள்விகள் தான் அவங்க சௌனக ரிஷிகள் கேக்குறாங்க நைமிச்சாரியத்துல ஒன்று கூடி. இது ஏற்கனவே பேசப்பட்டது சுகதேவ கோஸ்வாமியால ஸ்ரீல பரிஷித் மகாராஜாவுக்கு முதலில் உபதேசிக்கப்பட்டு, அங்கிருந்த முனிவர்கள்ல தலைமையாக சூத கோஸ்வாமி நைமிச்சாரியத்துல மறுபடியும் பேசுறாரு பல முனிவர்கள் தலைமையில. ஏன்னா முனிவர்கள் எல்லாமே இந்த லோகத்திற்கு நன்மை பயக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு எந்த சுயநலம் கிடையாது, மக்களுக்கு நல்லது தர்றதுக்காக. அப்ப இந்த நல்லது தர்றதுன்னா என்ன அப்படின்னா, பகவானுடைய லீலைகளை பற்றி பேசுறது மட்டும்தான் மங்களம், மற்ற எல்லா செயல்களும் அமங்கலம் அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதரால ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. நாமெல்லாம் வெள்ளிக்கிழமை மங்களம், பொட்டு வைக்கிறது மங்களம், பூ வைக்கிறது மங்களம்னு சொல்றோம். ஆனா இங்க ஜட ரீதியான செயல்கள் எல்லாமே அமங்கலம். ஸ்ரீல பிரபுபாத சொல்ற ஒன்னே ஒண்ணுதான் மங்களம். அது என்ன? பகவானை பற்றிய செயல்கள், லீலைகள் மற்றும் அவரது புகழ் பாடுதல்,
பகவான் இல்லைன்னா அந்த இடத்துல மங்களமே இல்லை. அப்ப எல்லாமே ஜடம் தான். அப்ப இந்த கேள்விகள் தான் இங்க பீஷ்மர் பிரார்த்தனைகள், குந்தி தேவியோட பிரார்த்தனைகள், பாண்டவர்களோட விஜயம், இந்த தலைப்புகள் எல்லாம் அவர்களால பேசப்படுது. இது நாம நேத்து கூட நாம பார்த்தோம். ஸ்ரீராமரோட கதையை திரும்ப திரும்ப நாம பல ஆயிரம் ஆண்டுகளா பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கும் அது புதுமையாத்தான் இருக்கு. இன்னைக்கும் கிராமங்கள், நகரங்கள் எல்லாத்துலயும் நாடகங்கள்ல கூட ராம கதை அரங்கேற்றப்படுது, பாடல்களாக பாடப்படுது, ராமாயணம் எங்கெங்கும் ஒலிக்கின்றது. இன்னும் மக்கள் அதை கேட்டு கண்கள்ல கண்ணீர் வடிக்கிறாங்க. சீத்தை எப்படி ராமரை பிரிந்து துயரப்பட்டாங்க, அதையெல்லாம் நினைச்சு கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்ப என்றுமே அது இளமையானது. அந்த பகவானுடைய லீலைகள் என்றுமே இளமையானது. அந்த பழைய புத்தகங்கள் எல்லாம் நம்ம ஆனந்த விகடன் அதெல்லாம் படிச்சோம் அப்படின்னா தூக்கி போட்டுருவோம். செய்தித்தாள்கள் இன்னைக்கு படிச்சதை நாளைக்கு படிக்க மாட்டோம். அது பழைய பேப்பர்ப்பா, குப்பையில போடு அப்படிம்போம். ஆனா இங்க அப்படி கிடையாது. பகவானோட லீலைகள் என்றும் புதுமையானது, இளமையானது. அடுத்தது பதம் 2. தஸ்ய ஜென்மோ மகாபுத்தே கர்மாணி ச மகாத்மனஹ நிதனம் ச யதைவாசீத் ச பிரேத்ய கதவான் யதா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்களா மாதாஜி? படிங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. மிகவும் நுண்ணறி உள்ளவரும் மிகச் சிறந்த பக்தருமான பரீட்சித் மகாராஜன் எப்படி அந்த கர்ப்பப்பையில் பிறந்தார்? அவரது மரணம் எப்படி சம்பவித்தது? மேலும் மரணத்திற்கு பின் அவர் என்ன கதி அடைந்தார்? பொருளுரை. ஹஸ்தினாபுர, இப்பொழுது டெல்லி, மகாராஜன் முன்பு உலக பேரரசாக இருப்பது வழக்கம். குறைந்தது பரீட்சித்து மகாராஜனுடைய மகனின் காலம் வரைக்குமாவது இம்முறை வழக்கத்தில் இருந்தது. பரீட்சித்து மகாராஜன் அவரது தாயின் கருப்பையில் இருந்த பொழுது பகவானால் காப்பாற்றப்பட்டார். எனவே ஒரு பிராமணனுடைய மகனின் தீய விருப்பத்தினால் சம்பவிக்கப் போகும் அகால மரணத்திலிருந்து நிச்சயமாக அவர் காப்பாற்றப்படக்கூடும். பரீட்சித்து மகாராஜன் ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனேயே கலியுகம் செயற்பட துவங்கியது. கலியுகத்திற்குரிய முதல் அறிகுறியாக மிகச் சிறந்த பக்தரும் பெரும் நுண்ணறிவு படைத்தவருமான பரீட்சித் மகாராஜன் சபிக்கப்பட்டார். அரசரே ஆதரவற்ற பிரஜைகளை காப்பவர் ஆவார். அவர்களுடைய நலம், அமைதி மற்றும் செழிப்பு ஆகியவை அவரையே சார்ந்துள்ளன. துரதிருஷ்டவசமாக இழிவடைந்த யுகமான கலியுகத்தினால் தூண்டப்பட்ட துரதிருஷ்டசாலியான ஒரு பிராமணரின் மகன் குற்றமற்றவரான பரீட்சித் மகாராஜனை சபித்து விட்டார். இதனால் 7 நாட்களுக்குள் மரணத்தை சந்திக்க அரசர் தம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டி இருந்தது. பரீட்சித் மகாராஜன் விஷ்ணுவால் காப்பாற்றப்பட்டவர் என்ற பெருமைக்கு உரியவர் ஆவார். மேலும் ஒரு பிராமணரின் மகனால் அவர் தகாத முறையில் சபிக்கப்பட்ட போது தன்னை காப்பாற்றிக் கொள்ள பகவானின் கருணைக்காக பிரார்த்தனை செய்து இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு தூய பக்தர் என்பதால் அதை செய்ய அவர் விரும்பவில்லை. பிராமணரின் மகனால் கொடுக்கப்பட்ட சாபம் நியாயமற்றது என்பதை பரீட்சித் மகாராஜன் அறிந்திருந்தார். ஆனால் அதை தடுக்க அவர் விரும்பவில்லை. ஏனெனில் கலியுகம் துவங்கி விட்டதையும் அவர் அறிந்திருந்தார். மேலும் உயர்ந்த புத்தி நுட்பம் கொண்ட பிராமண பிரிவினரின் சீரழிவே கலியுகம் துவங்குவதற்கான முதல் அறிகுறியாக இருக்கும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். காலத்தின் போக்கில் அவர் தலையிட விரும்பவில்லை. ஆனால் பெரு மகிழ்ச்சியுடனும் முறையாகவும் மரணத்தை சந்திக்க அவர் தன்னை தயார்படுத்தி கொண்டார். எனவே மாமுனிவரும் பகவானின் உயர்ந்த பக்தருமான சுகதேவ கோஸ்வாமியின் சகவாசத்தில் தமது நேரத்தை அவர் சரியாக பயன்படுத்தி கொண்டார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ இங்க தூய பக்தர்களோட வாழ்க்கை, பிறப்பும் சரி இறப்பும் சரி, ரெண்டுமே புனிதமானது. அப்ப இங்க தூய பக்தரான பரீட்சித் மகாராஜா எப்படி இறந்தார்? முனிவர்கள் கேக்குறாங்க, அவர் மரணம் எப்படி சம்பவித்தது? அவர் எப்படி அந்த கர்ப்பப்பையில, பரீட்சித் மகாராஜா எப்படி பிறந்தார்? அந்த கர்ப்பப்பையில பிரம்மாஸ்திரம் தொடுத்தும் கூட அந்த கர்ப்பப்பையிலிருந்து அவரால் எப்படி வெளிவர முடிஞ்சது? ஏன்னா பிரம்மாஸ்திரம் பல இன்னைக்கு இருக்கிற அணு ஆயுதங்கள் எல்லாம் கொள்ளு பட்டாசு மாதிரி பல
இன்னைக்கு இருக்கிற நவீன ஆயுதங்கள் பல கோடி ஆயுதங்களை சேர்த்துனாதான் அந்த பிரம்மாஸ்திரம். பிரம்மாஸ்திரத்தோட பவர் வந்து பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடியதான். ஒரு பிரம்மாஸ்திரம் போரும் எல்லாத்தையும் அழிச்சிடும், அந்த அளவுக்கு பவர்ஃபுல். அந்த வெப்பனை ஒரு சிறு கருவை அழிக்கிறதுக்காக புத்திரையின் வயிற்றுல பிறக்கிற அந்த பரீட்சித் மகாராஜாவை நோக்கி அஸ்வத்தாமன் அனுப்புறாரு. அப்ப அவர் மரணத்துக்கு பின்னாடி என்ன கதி அடைந்தார்? அவர் பிறப்பும் அப்படி விசேஷம். பகவானால் காப்பாற்றப்பட்டு அந்த கருப்பையிலிருந்து வெளியில வந்தார். இறக்கும் போது கூட அவருக்கு பாருங்க சோதனை. ஆனா அந்த சோதனையை அவர் சாதனையாக்கிட்டார். நம்மளுக்கும் எல்லாருக்கும் சோதனை வரும். ஆனா நாம அதை பெருசு ஊதி 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 தீய ஊதுற மாதிரி நாம் பெருசு பண்ணிடுவோம். புகையை ஊதி தீய பலமாக்குற மாதிரி நம்ம பிரச்சனைன்னு வந்தா அந்த பிரச்சனையிலேயே மூழ்கிடுவோம். அந்த பிரச்சனையை விட்டு வெளியில வர்றதுக்கு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இங்க பரீட்சித் மகாராஜா என்ன பண்ணினார்? ஒரு பிராமணனின் மகன் சமீக மகரிஷி அப்படின்ற ஒரு பிராமணர் காட்டுல தவம் செஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய மகன் ஸ்ருங்கி, அவர் வந்து இளம் சிறுவன். விளையாட போயிட்டு திரும்பி வர்றப்ப அப்பாவோட கழுத்துல சமீக மகரிஷியோட கழுத்துல செத்த பாம்பு இருக்கிறத பாத்துக்கிட்டு, இதை செய்தவன் வந்து 7 நாட்களுக்குள் மரணம் அடையணும் அப்படின்னு, பாம்பால மரணம் அடையணும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுறார். சாபம் விட்டது இவருக்கு தெரியும். இவருக்கு அதை வந்து சமீக மகரிஷியே சொல்லிடுறார். இந்த மாதிரி என் பையன் அறியாத ஒரு காரணத்தினால தவறாக சாபம் விட்டுட்டான். சமீக மகரிஷிக்கு இதுல ஒரு உடந்தை கிடையாது. ஏன்னா அவர் வந்து சிறந்த பக்தர், ஒரு பெரிய மன்னர். மன்னர் நல்லா இருந்தா தான் மக்கள் நல்லா இருக்க முடியும். யதா ராஜா ததா பிரஜா. ஆனா இங்க மன்னனே நல்லா இல்லைன்னா எப்படி மக்களால் நல்லா இருக்க முடியும்? ஏன்னா அவர் நல்லா ஆட்சி செலுத்திட்டு இருக்காரு. ஏன்னா கலிபுருஷன் பரீட்சித் மகாராஜாவோட ஆட்சி காலத்துல உள்ள புக முடியல, அந்த அளவுக்கு அவரோட ஆட்சி சிறந்ததா இருந்தது. ஆனா இது கலியோட ஆரம்பம், கலி காலத்தோட ஆரம்பம் ஆயிடுச்சு. அப்ப கலி யாரு? பகவானுடைய தூதன், பகவானால அனுப்பப்பட்டவர். அவரோட செயலை செய்யறதுக்கு அவருக்கு இடைஞ்சல் கொடுக்க கூடாதுங்கிறதும் பரீட்சித் மகாராஜாக்கு தெரியும். ஆனா தன்னுடைய புத்தி கூர்மையினால் அவர் என்ன பண்ணினாரு? 4 தூண்கள் கொடுத்தாரு, அது போல ஒரு கூரையும் கொடுத்தாரு. ஆனா அவரோட நாட்டுல அது எதுவுமே இல்லை. மது, மாமிசம், மாது, சூதாட்டம், தங்கத்தை அதிகமாக சேர்ப்பதோ அல்லது செல்வத்தை அதிகமாக சேர்ப்பதோங்கிறதுக்கு அங்க யாருமே கிடையாது. அதனால அந்த கலி புருஷனால அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. நிராதரவா நிக்கிறாரு. எங்க போய் நாம அடைக்கலம் அடையிறது? ஏன்னா இந்த நாள் எனக்கு 5 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காரு. ஆனா இங்க யாருமே அப்படி இல்லையே. மக்கள் எல்லாருமே தூய்மையானவங்களா இருக்காங்களே. யார்கிட்டயும் அதிக செல்வம் கிடையாது. யாரும் மது, மாது, சூது இதுல ஈடுபடுறது கிடையாது. புலால் உணவுங்கிறது கிடையாது. நான் எங்க போய் இருக்கிறது அப்படின்னு ஒரே குழப்பம். அந்த சமயம் பார்த்து அந்த கலியோட ஆதிக்கம் வேற வழியில வருது. அப்போ இதுல யாரு முதல்ல சோட போடுறாங்கன்னு பார்த்தா பிராமணர்கள். ஏன்னா அவங்கதான் தலை. ஒரு சமுதாயத்தின் தலையாக, மூளையாக செயல்படுவது பிராமணர்கள். அவங்க மூலமாவே பூந்துட்டார். இப்போ அதனால என்னாச்சு? பிராமணர்கள் முதல்ல அவங்க மூலமா ஆரம்பிக்கிறது. அறியாத அந்த சிறுவன் சாபம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால வீழ்ச்சி, பிராமணர்களோட வீழ்ச்சியும் ஆரம்பமாகுது. கலிபுருஷனும் உள்ள பூந்துட்டாரு. ஒரு சிறந்த ராஜா 7 நாட்கள்ல மரணம் அடைய போறது எல்லாருக்கும் தெரிய வருது. அப்ப யாருடைய மரணம் முன்கூட்டி தெரிய வருது அப்படின்னா ரொம்ப ரேர். இப்ப பரீட்சித் மகாராஜா 7 நாட்கள்ல மரணம் அடைய போறது தெரிஞ்ச உடனே எல்லா உத்தியோக கடமையும் விட்டுட்டாரு. அரசாட்சியை விட்டுட்டாரு. மாளிகை, அந்த புறத்துல இருக்கிற ராணிகள், தன்னுடைய வாரிசுகள், பேரம் பேத்திகள், சொத்து சொகம் எல்லாத்தையும் விட்டுட்டார். தன்னுடைய புகழ் எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் ஒற்றை ஆடை உடுத்தி காட்டுக்கு புறப்பட்டுட்டார். இனி அவ்வளவுதான், 7 நாட்கள் தான் இருக்கு. அவர் திருப்பி அந்த அந்தனுக்கு சாபம் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்கவில்லை. ஏன்னா அவருக்கு அந்த பவர் இருக்கு. அவருக்கு தேவர்களுடைய சகவாசம் எல்லாம் இருக்கு. தேவர்களை கூப்பிட்டு நான் இதுக்கு என்ன செய்யணும், நான் என்ன பரிகாரம் பண்ணணும், நான் உடனே எனக்கு மீண்டும் எனக்கு ஆயுள தாங்கன்னு சொன்னா தந்துருவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் அவர் முயற்சிக்கல, பகவானை நொந்துக்கல. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி பண்ணின, நான் உனக்கு நல்லது தானே பண்ணினேன், பூஜை புனஸ்காரம் எல்லாம் எவ்வளவு கோயில் கட்டியிருக்கிறேன் பாரு அப்படின்னு எல்லாம் அவர் எதிர்த்தெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கல. இது கடவுளின் விருப்பம், ஒண்ணே ஒண்ணு, இது கடவுளின் விருப்பம். அப்போ கடவுளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துக்கிறேன்னு சொல்லி காட்டை நோக்கி போயிட்டார்.
ஏன்னா போதும், நீங்க இருந்தது போதும், என்கிட்ட வான்னு கடவுள் அழைக்கிறார் போல இருக்குன்னு நல்லதை மட்டும் நினைச்சாரு. நாமெல்லாம் கஷ்டத்துல எதிரிகளை நினைப்போம், அவங்களை எப்படி வீழ்த்தலாம், அவங்க சூழ்ச்சி என்ன, அவங்கள திட்டுறது, நிறைய நம்மளோட ஆட்டிடியூட் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஆனா இங்க பரிசுத்த மகாராஜா பாசிட்டிவா எடுத்துக்கிறாரு. அப்ப பகவான் என்னை திருப்பி கூப்பிடுறாரு, இந்த உலகத்துல இருந்தது போதும்னு சொல்லி. இப்ப பௌதிக உலகத்தை விட்டு புறப்படும் நேரம் வந்து விட்டது, இந்த வாடகை வீடை விட்டுட்டு நம்ம சொந்த வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கிளம்பிட்டார். அப்ப காலத்தின் போக்கில் அவர் தலையிட விரும்பல. ஏன்னா காலம் என்பது யாராலும் கடக்க முடியாத ஒன்று. காலத்தை வந்து யாராலுமே திரும்பி போன காலத்துக்கு பின்னாடி நம்ம ரிவர்ஸ் எல்லாம் போக முடியாது. இப்ப இந்த நிமிஷம் முடிஞ்சுதா அவ்வளவுதான். அதனாலதான் ஒரு நிமிஷமும் நம்ம அலர்ட்டா இருக்கணும். ஒரு நிமிஷமும் பகவானின் பக்தி தொண்டில் நாம் ஈடுபட வேண்டும். முடிஞ்ச காலத்துல நம்ம வந்து அடாடா அன்னைக்கு அப்படி பண்ணிருக்கலாமே, நான் இப்படி எல்லாம் மோசமா நடந்துட்டேனே அப்படின்னு நினைச்சதுல பிரயோஜனமே கிடையாது. அப்ப இப்ப இருக்கிற காலத்தை நாம நல்லபடியா பக்தி பண்ணி நம்ம பகவான்கிட்ட போற வழியை பார்க்கணுங்கிறது தான் இங்க நம்மளுக்கு சொல்ல வர்றாரு. அப்ப பகவானின் உயர்ந்த பக்தரான சுகதேவ கோஸ்வாமியின் சகவாசத்தில் தமது நேரத்தை அவர் சரியாக பயன்படுத்தி கொண்டார். அடுத்தது பதம் 3. தத்திதம் ஸ்ரோத்தும் இச்சோமோ கதீதும் யதி மன்யசே ப்ருஹீன ஸ்ரத்ததானானாம் யஸ்ய ஞானம் ஹதாத் சுகஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. யாருக்கு சுகதேவ கோஸ்வாமி உன்னத அறிவை புகட்டினாரோ அவரை பரீட்சித் மகாராஜன் பற்றி பணிவுடன் கேட்டறிய நாங்கள் அனைவரும் விரும்புகிறோம். தயவு செய்து இவ்விஷயத்தை பற்றி பேசுங்கள். பொருளுரை. பரீட்சித் மகாராஜன் உயிர் வாழ்வதற்கு 7 நாட்களே எஞ்சியிருந்தனர். அப்போது சுகதேவ கோஸ்வாமி அவருக்கு உன்னத அறிவை புகட்டினார். பரீட்சித் மகாராஜனும் ஆர்வமுள்ள ஒரு மாணவனைப் போல் அவரிடம் இருந்து முறையாக கேட்டறிந்தார். ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி இத்தகைய தகுதியுள்ள உரையாடலின் பலன் அதை கூறியவராலும் அதை கேட்டவராலும் சமமாக பகிர்ந்து கொள்ளப்பட்டது. அவர்கள் இருவருமே நன்மை அடைந்தனர். பகவானின் பக்தி தொண்டை அடைவதற்கு 9 உன்னதமான வழிமுறைகள் பாகவதத்தில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளன. அவை அனைத்தையுமே அல்லது சிலவற்றையோ அல்லது ஒன்றையோ கூட சரியாக நிறைவேற்றுவதால் சமமான பலனை பெற முடியும். கூறுதல், கேட்டல் என முதல் 2 முக்கியமான முறைகளை சுகதேவ கோஸ்வாமியும் பரீட்சித் மகாராஜனும் சிறப்பாக நிறைவேற்றினர். எனவே புகழத்தக்க அவர்களது முயற்சியில் அவ்விருவருமே வெற்றியடைந்தனர். உற்சாகத்துடன் இவ்வாறு கேட்பதாலும் கூறுவதாலும் மட்டுமே ஆன்மீக தன்னுணர்வு அடையப்படுகிறது, வேறு வழியால் அல்ல. ஒரு விதமான ஆன்மீக குருவும் சீடரும் இக்கலியுகத்தில் அதிகமாக விளம்பரப்படுத்தப்படுகின்றனர். குருவால் உண்டாக்கப்படும் ஒரு மின் சக்தியை கொண்டு அவர் ஆன்மீக சக்தியை சீடனுக்குள் புகுத்துகிறார் என்றும் சீடனும் அந்த அதிர்ச்சியை உணர துவங்குகிறான் என்றும் கூறப்படுகிறது. அதிர்ச்சியால் அவன் நினைவிழந்து விடுகிறான். குருவும் தான் சேகரித்து வைத்திருந்த பெயரளவேயான ஆன்மீக சொத்தை முற்றிலும் இழந்து விட்டதற்காக அழுது புலம்புகிறார். இக்கலியுகத்தில் இத்தகைய போலியான விளம்பரங்களும் கூட செய்யப்படுகின்றன. மேலும் இத்தகைய விளம்பரங்களுக்கு பரிதாபகரமான பொதுமக்கள் பலியாகின்றனர். சுகதேவ கோஸ்வாமி மற்றும் பரீட்சித் மகாராஜன் ஆகியோரின் விவகாரங்களில் இத்தகைய நாடோடி கதைகளை நம்மால் காண முடியாது. மாமுனிவர் பக்தி சிரத்தையுடன் ஸ்ரீமத் பாகவதத்தை கூற ராஜ ரிஷியான அரசரும் அதை முறையாக கேட்டறிந்தார். அரசர் குருவிடமிருந்து எவ்விதமான மின்சார அதிர்ச்சியும் உணரவில்லை. குருவிடமிருந்து அறிவை பெறும் பொழுது மூர்ச்சித்து விழவும் இல்லை. எனவே வேத அறிவை பொய்யாக பிரதிநிதிக்கும் சிலரால் செய்யப்படும் அதிகாரப்பூர்வமற்ற இத்தகைய விளம்பரங்களுக்கு ஒருவர் பலியாகிவிடக் கூடாது. பரீட்சித் மகாராஜன் மிகவும் ஆர்வத்துடன் சுகதேவ கோஸ்வாமியிடமிருந்து அறிவை கேட்டறிந்தார். எனவே பரீட்சித் மகாராஜனை பற்றி கேட்பதில் நைமிசாரண்ய முனிவர்கள் அதிக மரியாதையை காட்டினர். தகுதியுள்ள ஆன்மீக குருவிடமிருந்து ஆர்வத்துடன் கேட்டறிவதே உன்னத அறிவை பெறுவதற்கான ஒரே வழியாகும். மேலும் அற்புதமான பலன்களை அடைவதற்கு மருத்துவ உதவியோ அல்லது ரகசியமான தியான முறையோ தேவையில்லை. இது மிகவும் எளிய முறையாகும். ஆனால் உண்மையாக முயல்பவர்களால் மட்டுமே விரும்பிய பலனை அடைய முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப இங்க பரீட்சித் மகாராஜர் 7 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. அது வந்து நல்ல விதத்துல
உபயோகப்படுத்தணும்னு பாக்குறாரு. அப்ப பகவானை அடைய என்ன வழின்னு எல்லா முனிவர்களையும் கலந்து ஆலோசிக்கிறாரு. ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாங்க. அப்ப இவர் காட்டுக்கு போற வழியில இவருடைய அதிர்ஷ்டம் பகவானுடைய கருணை. அதன் மூலமா அவர் சுகதேவ கோஸ்வாமியை பார்க்கிறார். அப்போ சுகதேவ கோஸ்வாமியிடம் அவர் பாகவதத்தை கேட்கிறார். பகவான் எப்படி இந்த மாதிரி படைப்பை ஏற்படுத்தினார், அந்த படைப்புகள் எல்லாம் எவ்வாறு அப்படின்னு அவர் கேட்க 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 எப்படின்னா, ஒருத்தர் உற்சாகமா கேட்கும் போது அந்த சொல்பவரும் மிகவும் உற்சாகத்துடன் சொல்கிறார். கீதா மாதாஜி மியூட் பண்ணிக்கோங்க பிளீஸ். அப்போ ஒருத்தர் உற்சாகமா பேசும்போது நம்மளுக்கு பக்தி ரசாமிரத சிந்தனையில நம்மளுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. உற்சாகாத் தைரியாத் நிச்சயாத் தத்தத் கர்ம பிரவர்த்தனாத் சங்கத்யாகாத் சதோவிருத்தே அப்படின்னு. சொல்லுங்க. ஆமாங்க, உபதேசமிரதத்துல உற்சாகா தைரியா தத்தத் கர்ம பிரவர்த்தனாத், அதாவது நம்பிக்கையோட இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும், பொறுமையுடன் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பக்திக்கு முன்னேற்றத்துக்குரிய லட்சணங்களா சொல்லப்பட்டிருக்கு. நாம உற்சாகத்துடன் இருக்கும்போதுதான் கிளாஸ்ல நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். யாராவது ரொம்ப உற்சாகம் இல்லாம என்னடா அது, இத போய் கேட்கணுமா அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு எதுவுமே மனசுல பதியாது. அப்போ புரிதல் இங்க எல்லாருமே இருக்கிறோம், நிறைய பேர் இருக்கோம். ஆனா யாரு எந்த அளவு அதை எடுத்துக்கிறாங்களோ, மனசுல எடுத்துக்கிறாங்களோ. இப்ப நாம இங்க கிளாஸ்குள்ள இருக்கிறது ஒரு பொருட்டு இல்ல, மனசு எங்க இருக்கு, வேற பக்கம் இருக்கு. நேத்து எங்க போனேன், ஆஹா ஊட்டி எவ்வளவு நல்லா இருந்தது, கிளைமேட் எவ்வளவு நல்லா இருந்தது, இங்க எவ்வளவு வெயிலா இருக்கு, அதை நினைச்சிட்டு இருந்தா இங்க கிளாஸ்ல நம்ம என்ன பேசுறோங்கிறது நம்மள மனசுல பதியாது. ஆனா இங்க பரீட்சித் மகாராஜா மிகவும் உற்சாகமாக கடவுள் எப்படி இந்த ஜட பிரபஞ்சங்களை தோற்றுவிக்கிறார், அந்த சிருஷ்டி, முதல் சிருஷ்டி என்ன, இரண்டாம் சிருஷ்டி என்ன, இரண்டாம் சிருஷ்டி யாரால் தோற்றுவிக்கப்பட்டது, ஏன் அவர் அவதாரங்களா வர்றாரு, ஏன் தேவகியோட கருவுல வந்தாரு, அவருடைய படைத்தல் எல்லாம் என்ன, 24 மூலக்கூறுகள் என்ன, இப்படி ஆழமான கேள்விகளை பகவானை பற்றி கேட்க 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 சுகதேவ கோஸ்வாமிக்கு அவருக்கு உற்சாகம் வந்துடுது. அதனாலதான் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். இதுல ஸ்ரவணம் கீர்த்தனம் அப்படிங்கிற கேட்பது சொல்லுவது, அதுக்கு எடுத்துக்காட்டா இவங்க 2 பேரையும் சொல்றோம் நாம. சுகதேவ கோஸ்வாமி அவருக்கு அப்படியே மழை போல பொழிகின்றாரு. தூய பக்தர்கள் என்ன பண்ணுவாங்களாம், பகவானை பற்றிய ரகசியங்களை தனக்கு பிடித்தவர்கள் கிட்ட எதையுமே மறைக்க மாட்டாங்களாம். தனக்கு பிடித்த ஒரு பக்தர் கிடைக்கும் போது, அவருக்கு தகுதிகள் கிடைக்கும் போது எல்லாத்தையும், எப்படி மழை மேகமானது தனது கடைசி நீர் அந்த சொட்டு வரை பொழிகின்றதோ அதை போல அப்படியே எடுத்து அப்படியே பொழிஞ்சிருவாங்களாம். அப்ப இந்த ரகசியங்கள் இல்லாமத்தான் நம்ம தவிக்கிறோம் இன்னைக்கு. பகவானை பற்றிய ரகசியங்களை புரியாததுனாலதான் நம்மள தவிச்சிட்டு இருக்கோம். தெரிஞ்சது அப்படின்னா அவருக்கு சேவகம் செய்ய நம்ம எப்பவுமே தயாரா இருப்போம். இப்ப பகவானை சாதாரண மானுடராக இல்ல பகவானை மறந்துகிட்டு ஜட ரீதியான செயல்கள் செஞ்சுட்டு இருக்கிறப்பதான் நாம அதுல ஆழமாக சிக்கி புதைகுழியில மேர்ந்து மீள முடியாம தவிக்கிறோம். ஆனா பகவானை பற்றிய செய்திகளை அதிகமாக சேகரிக்க 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 பகவான் மேல மேலும் ஈர்ப்பு உண்டாகின்றது. மேலும் மேலும் நாம் தூய்மையாக்கப்படுகின்றோம், நமது கர்ம வினைகள் ஒழிகின்றது. ஜஸ்ட் கேட்கறதுனாலயே. ரொம்ப எல்லாம் நீங்க என்ன ஜடத்துல ஜட ரீதியா நம்ம பார்த்தோம்னா, பொருளாதார ரீதியா நம்ம ஒரு 5 ரூபா சம்பாதிக்கணும்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். வெளியில போய் கூலி வேலை பண்ணணும், இல்ல ஏதாவது ஒரு ஆபீசரா இருந்தாலும் ஆபீஸ்ல வேலை பண்ணணும். ஆனா அது செலவழிகிறது சீக்கிரம் செலவழிஞ்சிரும். ஆனா கஷ்டப்பட்டு அதை சேகரிக்கணும். ஆனா இங்க பக்தி எப்படி, ரொம்ப எளிமையான முறையில ஸ்ரவணம் கேட்பதாலேயே நம்மளுக்கு பக்தி வருது. பகவானை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக நாம் சேகரிக்கிறோம். அப்ப எந்த நேரமும் பகவானோட ஸ்மரன்ல இருக்கிறோம். அப்ப இந்த கலியுகத்துல கேட்பது மற்றும் பாடுவது, ஸ்ரவணம் கீர்த்தனம் ரொம்ப முக்கியமானது, எளிமையான வழி. இந்த 9 வழிமுறைகள்ல ஏதேனும் ஒன்றிலாவது நாம் முழுமையாக ஈடுபட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சில பிரபுபாதர் சொல்றாரு. அப்ப கேட்கறதுங்கிறது ரொம்ப எளிமையானது, எதுவுமே பண்ண வேண்டாம், காதை மட்டும் திறந்து வச்சிருந்தா போதும். ஏன்னா காதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு அங்கம்.
காது வந்து நீங்க தூங்கும் போதும் பாத்தீங்கன்னா காதுதான் முதல்ல விழிப்பா இருக்கும். கண்கள் மூடி இருக்கும், நம்ம உடம்பெல்லாம் போட்டு படுத்திருப்போம், சமாதி நிலையில படுத்திருப்போம். அப்ப எந்த ஒரு செயலும் இருக்காது, மூளை கூட ஓய்வெடுக்கும். ஒரு திருடன் வர்றப்ப பாத்தீங்கன்னா அந்த சத்தம் வரும், அப்ப அந்த காது மட்டும்தான் விழிப்புணர்வு அடையும். அது காது கேட்கிறப்போ அடுத்தது நாம எந்திரிச்சு அந்த திருடனை பிடிக்க ஆரம்பிப்போம், திருடனை துரத்த ஆரம்பிப்போம். அப்ப காதுகள் ரொம்ப முக்கியமானது. அப்ப அந்த காது வந்து ஆக்டிவா இருக்கு எப்பவுமே. ஒரு விளம்பரத்தை நீங்க கேட்டு பாருங்க, ஒரு கவர்ச்சியான பொருளை கேட்கும்போது அந்த அந்த கவர்ச்சியான பொருளை பற்றி வசனங்களை கேட்கும்போது நீங்க அதை வாங்கணும்னு ஒரு ஆர்வம் உண்டாகும். ஒரு மோசமான பொருளை கூட ரொம்ப நல்லா இருக்கு அட்வைஸ்மெண்ட் வர்றதை பார்த்து இப்ப குழந்தைகள் எல்லாம் எப்படி மேகி வேணும்னு கேக்குறாங்க. அந்த விளம்பரங்கள் அவ்வளவு கவர்ச்சிகரமா அந்த வார்த்தைகள் அவங்க காதுல விழுகுது. மேகி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 நிமிஷத்துல ஆயிடும், இங்க பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த ஓசை நம்ம காதுல விழும்போது அதுல மனசுல பதியுது, ஒரு ஆர்வம் உண்டாகுது, அதை வாங்க வேண்டும் என்ற தூண்டுதல் உண்டாகுது. அப்ப காதோட பவர் ஜாஸ்தி. அப்ப காதுகள்னால பகவானை பற்றி கேட்க கேட்க என்னாகும், நாம தூய்மை அடைகின்றோம். அதே போல இந்த வலிமை சொற்களோட வலிமை பாருங்க. அது ஒரு புனிதமான சொற்கள் அப்படின்னா, ஒரு மங்களகரமான சொற்கள், காயத்ரி மந்திரம் போடுறோம், கந்த சஷ்டி கவசம் போடுறாங்க, சிலர் நிறைய மந்திரங்கள் போடுறாங்க, லலிதா சகஸ்ரநாமம் போடுறாங்க, விஷ்ணு சகஸ்ரநாமம் போடுறாங்க, அது எல்லாம் கேட்க இனிமையா இருக்கு. ஆனா சில சமயம் இந்த டிவில வர்ற நாடகங்கள்ல கத்துறாங்க, ஐயோ நீ அப்படி போ இப்படி போ, அந்த ரொம்ப ஒரு மோசமான வார்த்தைகளை கொண்டு பேசுறப்போ அது என்னவா எதிரொலிக்குது, நம்மளுக்கு ஒரு நாசகரமா எதிரொலிக்குது வீட்டுக்குள்ள. அதை நீங்க பேசும்போதும் அப்படித்தான் தெரியும். அப்போ ஒரு நல்ல சொற்கள் பேசும்போது, ஒரு குழந்தை அம்மா அப்படின்னு கூப்பிடும் போது உங்களுக்கு இனிமையா இருக்கும். அதே நீங்க அந்த குழந்தை பத்தி ஏய் அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா அந்த குழந்தை திரும்பி கூட பார்க்காது, கோவத்துல. கண்ணா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா திரும்பி பார்க்கும் ஆசையா. அப்போ அந்த சொற்களுக்கு வலிமை இருக்கின்றது. அப்ப பகவானை பற்றிய சொற்கள் எப்படிப்பட்டது, மிகவும் வலிமை மிக்கது. லைக் மந்திர அந்த மின்சாரம் மாதிரி. அதுதான் குரு வந்து மின்சாரத்தை ஒரு சீடனுக்கு பாஸ் பண்ற மாதிரி அந்த சொற்கள் மூலமா பகவானை பற்றிய சொற்கள் வந்து அவ்வளவு மனசுல ஆழமாக பதிகின்றது. அப்ப சொற்கள் வந்து மிகவும் வலிமை வாய்ந்தவை. நீங்க ஒரு சொல்லால ஒருத்தர் திட்டும் போது அவங்க நோகடிக்கிறோம் நாம, அவங்க மனசுல பல மாறுதல்கள் உண்டாகுது, உங்களை பற்றி எண்ணங்கள் மாறுது, உங்களை சபிக்கிறாங்க, நீங்க அவங்கள வந்து ரொம்ப மோசமா நினைக்கிறீங்க. அப்ப சொற்கள்னால ஒருத்தரை வந்து நாம எப்படியெல்லாம் நாம மாறுபட்ட சிந்தனைகள் உண்டாகுது. இதே நல்ல சொற்கள் வந்து இந்த உலகத்துல நல்ல நிகழ்வுகளை உண்டாக்குது. அப்ப சொற்கள் மிகவும் வலிமை வாய்ந்தவை. அப்ப பகவானை பற்றிய சொற்கள் எப்பொழுதும் மங்களகரமானவை. நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் செய்வ நரோத்தமம் பாடும்போது நாம நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகை அப்படின்றோம். அந்த உத்தம ஸ்லோகங்களால் போற்றப்படும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்பொழுதும் மங்களகரமானவர். அவரே தூய்மையானவர் என்பதால் அவரை பற்றி பேசும் சொற்கள் நம்மையும் தூய்மைப்படுத்துகின்றது. அதனாலதான் திருப்பி திருப்பி அவருடைய லீலைகளை நாம பல தடவை பல கோடி தடவை அது பேசப்பட்டிருந்தாலும் மீண்டும் மீண்டும் அதை பேசுகின்றோம், மீண்டும் மீண்டும் அதை கேட்கின்றோம். ஏன்னா தூய்மை அடையிறதுக்கு வேற வழியே கிடையாது. வெளி தூய்மை, அக தூய்மைங்கிறது நாம இப்படித்தான் பண்ணணும். வெளி தூய்மை நாம சோப் போட்டு நாம நம்மளை சுத்தப்படுத்திக்கலாம். அக தூய்மை எப்படி பண்ண முடியும்? இது ஒண்ணுதான் வழி, வேற வழியே கிடையாது. அப்ப வேற வழியே இல்லைங்கிறப்ப நீங்க வேற வழி கண்டும் பிடிக்க முடியாது. சாஸ்திரங்கள் சொல்லுது இது ஒண்ணுதான் வழி. அப்ப பகவானை பற்றி திரும்ப திரும்ப பேசுவதும் கேட்பதும் மிகவும் மங்களகரமானது. நம் கோடானி கோடு கர்மாக்கள் மீண்டும் அது வந்து நம்மை விட்டு நீங்குகின்றது. நாம் தூய்மையாக்கப்படுகின்றோம். தூய்மையான உள்ளத்துலதான் பகவான் குடியிருக்க வருகின்றார். அப்ப பகவான் குடியிருக்கும் போது வேற மாயைக்கு அங்க இடமில்லாம பகவான் ஓட்டிடுறார். ஏன்னா மாயை பகவானால தான் கட்டுப்படுத்த முடியும். தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யா மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே. இப்ப அதைத்தான் இங்க வந்து சுகதேவ கோஸ்வாமியும் பரிஷித்து மகாராஜாவும் பண்றாங்க. அடுத்தது பதம் 4. சூத உவாச்ச அபீபலத் தர்மராஜ பித்ருவத் ரஞ்சயன் பிரஜாஹ நிஹ்ருஷ்ருப்சஹ
सर्वकामेभ्य कृष्णपादानुसेवया। ஹரே हरे கிருஷ்ணா. कृष्ण। हरे மொழிபெயர்ப்பு माता। ஸ்ரீ சூத கோஸ்வாமி கூறினார், யுதிஷ்ட மகாராஜன் அவரது ஆட்சி காலத்தில் ஒவ்வொருவருக்கும் செல்வங்களை தாராளமாக வழங்கினார். அவர் தமது தந்தையைப் போலவே இருந்தார். அவருக்கு சொந்த நோக்கங்கள் எதுவும் இருக்கவில்லை. மேலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களுக்கு அவர் செய்த இடைவிடாத தொண்டின் காரணத்தால் எல்லா வகையான புலன் நுகர்வுகளில் இருந்தும் அவர் விடுபட்டு இருந்தார். பொருளுரை. நமது முன்னுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதை போல் உலகில் துன்புறும் மனித வர்க்கத்திற்கு கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானம் தேவையாக உள்ளது. மேலும் எல்லா தேச தலைவர்களும் அவர்களுடைய சொந்த நன்மைக்காகவும் சமூகத்தின் நன்மைக்காகவும் உலக மக்கள் அனைவரின் நன்மைக்காகவும் இந்த கிருஷ்ண விஞ்ஞானத்தை பயில வேண்டும். எனவே நற்குண சொரூபமாகிய யுதிஷ்ட மகாராஜனின் உதாரணத்தால் இது இங்கு உறுதி செய்யப்படுகிறது. இந்தியாவில் மக்கள் ராமராஜ்யத்தை விரும்புகின்றனர். ஏனெனில் பரமபுருஷராகிய அவர் சீரிய அரசராக ஆட்சி புரிந்தார். மேலும் இந்தியாவின் அரசர்கள் அல்லது பேரரசர்கள் பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசியின் அபிவிருத்தியும் கருத்திற்கொண்டு உலகத்தின் தலையெழுத்தையே ஒழுங்குபடுத்தினார். இங்கு பிரஜா என்னும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். இச்சொல்லின் இலக்கணப்படியுள்ள கருத்து பிறந்தது என்பதாகும். பூமியில் நீர்வாழ் பிராணிகளிலிருந்து பக்குவடைந்த மனிதர்கள் வரை பல உயிரினங்கள் உள்ளன. இவை அனைத்துமே பிரஜைகள் என்றுதான் அறியப்படுகின்றன. இக்குறிப்பிட்ட பிரபஞ்சத்தின் சிருஷ்டி கர்த்தாவாகிய பிரம்மதேவர் பிறப்பெய்திய அனைத்து ஜீவராசிகளுக்கும் பாட்டனார் என்பதால் அவர் பிரஜாபதி எனப்படுகிறார். இவ்வாறாக பிரஜா என்னும் சொல் இப்பொழுது உபயோகிக்கப்படுவதை விட பரந்த நோக்குடன் உபயோகிக்கப்பட்டது. அரசன் நீர்வாழ் பிராணிகள், தாவரங்கள், மரங்கள், ஊர்வன, பறவைகள், மிருகங்கள் மற்றும் மனிதன் ஆகிய அனைத்திற்கும் பிரதிநிதியாக இருக்கிறார். அவற்றில் ஒவ்வொன்றும் பரமபுருஷரின் அங்க உறுப்புகளாகும். பகவத்கீதை 14:4 கூறப்பட்டுள்ளது. அரசர் பரமபுருஷரின் பிரதிநிதி என்பதால் எல்லா ஜீவராசிகளுக்கும் முறையான பாதுகாப்பை வழங்க அவர் கடமைப்பட்டவராவார். ஆனால் ஒழுங்குமுறை சிதைந்து போய்விட்ட இன்றைய சிற்பாக தலைவர்களின் விஷயத்தில் இது உண்மையல்ல. இன்றைய ஆட்சி முறையில் தாழ்ந்த மிருகங்களுக்கு எவ்வித பாதுகாப்பும் அளிக்கப்படுவது உயர்ந்த மிருகங்களுக்கு பெயரளவே ஆன பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. ஆனால் பெரும் விஞ்ஞானமாகிய இதை கிருஷ்ண விஞ்ஞானத்தை அறிந்தவரால் மட்டுமே கற்றறிய முடியும். கிருஷ்ண விஞ்ஞானத்தை அறிவதால் ஒருவர் உலகிலேயே மிகவும் பக்குவமடைந்த மனிதராகலாம். இவ்விஞ்ஞானத்தில் ஒருவருக்கு அறிவு இருக்க வேண்டும். இல்லையெனில் கல்லூரி படிப்பால் அடையப்பட்ட எல்லா தகுதிகளும் பட்டங்களும் பயனற்றவை ஆகிவிடும். யுதிஷ்ட மகாராஜன் இக்கிருஷ்ண விஞ்ஞானத்தை நன்கு அறிந்திருந்தார். ஏனெனில் இவ்விஞ்ஞானத்தை இடைவிடாமல் விருத்தி செய்து கொண்டதன் வாயிலாக அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இடையறாத பக்தி தொண்டாற்றியதன் வாயிலாக நாட்டை நிர்வகிக்கும் தகுதியை அவர் பெற்றார். தந்தை சில சமயங்களில் மகனிடம் இரக்கமில்லாமல் நடந்து கொள்வது போல் காணப்படும். அதனால் அவர் ஒரு தந்தையாக இருப்பதற்குரிய தகுதியை இழந்து விட்டார் என்றாகார். தந்தை எப்பொழுதும் தந்தையாகவே இருக்கிறார். ஏனெனில் அவரது மனதில் எப்பொழுதும் மகனின் நன்மையை பற்றிய எண்ணமே மேலோங்கி உள்ளது. தந்தை தனது ஒவ்வொரு மகனும் தன்னை விட சிறந்த நிலைக்கு உயர வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே நற்குண சொரூபியாகிய யுதிஷ்ட மகாராஜனை போன்ற ஓர் அரசர் அவரது ஆட்சியிலுள்ள ஒவ்வொருவரும் முக்கியமாக நன்கு விருத்தியடைந்த உணர்வை கொண்டுள்ள மனிதர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர்களாக வேண்டும் என்று விரும்புகிறார். இதனால் அற்பமான பௌதீக வாழ்விலிருந்து அனைவராலும் விடுபட இயலும். அவரது ஆட்சி முறை பிரஜைகளுக்கு எல்லா நன்மைகளையும் அளிப்பதாக இருந்தது. அவர்களுக்கு உண்மையாகவே நன்மை அளிக்கக்கூடியது என்னவென்பது நற்குணவானாகி அவர் நன்கு அறிந்திருந்தார். இக்கொள்கையின் அடிப்படையிலேயே அவர் ஆட்சியை நடத்தினார். புலநுகர்வின் அடிப்படையில் அல்ல. சீரிய அரசரான அவருக்கு சொந்த நோக்கங்கள் எதுவும் இருக்கவில்லை. மேலும் அவரது எல்லா புலன்களும் எப்பொழுதும் பகவானின் அன்பு தொண்டிலேயே ஈடுபட்டிருந்ததால் புலநுகருக்கு இடம் இருக்கவில்லை. பகவானின் அங்க உறுப்புகளாகிய ஜீவராசிகளுக்கு அவர் செய்த சேவையும் பகவானுக்கு அவர் செய்த சேவையில் அடங்கும். முழு பொருளுக்கு சேவை செய்யாமல் அங்க உறுப்புகளுக்கு மட்டும் சேவை செய்பவர்கள் தங்களது நேரத்தையும் சக்தியையும் விரயம் செய்கின்றனர். இது வேருக்கு நீர் ஊற்றாமல் மரத்தின் இலைகளுக்கு நீர் ஊற்றுவதை போன்றதாகும். வேருக்கு நீர் ஊற்றுவதால் இலைகள் தானாகவே புத்துணர்வு பெறுகின்றன. ஆனால் நீர் இலைகளின் மீது மட்டுமே ஊற்றப்படுமானால்
சக்தி முழுவதுமே வீணாகிவிடும். ஆகவே யுதிஷ்ட மகாராஜன் இடைவிடாத பகவத் தொண்டில் ஈடுபட்டு இருந்தார். இவ்வாறாக அவரது கவனமுள்ள ஆட்சியின் கீழிருந்த பகவானின் பின்ன பகுதிகளாகிய ஜீவராசிகளில் தற்போதைய வாழ்வில் உள்ள எல்லா வசதிகளும் அடுத்த வாழ்வுக்கான எல்லா முன்னேற்றமும் நன்கு கவனித்துக் கொள்ளப்பட்டன. அதுவே நாட்டை நிர்வகிக்கும் பக்குவமான முறையாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப அந்த காலத்துல ராஜாக்கள் எப்படி இருந்தாங்களான்னா, பகவானின் பக்தி தொண்டை பரப்புவதில் முழுமையாக ஈடுபட்டிருந்தார்கள். அது நாம 4வது அத்தியாயத்துல பாக்குறோம். அரசர்கள் தான் பகவானோட பிரதிநிதியாக இருந்தாங்க. அப்ப இந்த ரகசியமான விஞ்ஞானம் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜசயோ விதுக ச கலேனக மகத யோக நஷ்ட பரந்தப அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். இந்த யோகம் நஷ்டமானதுனால முதல்ல யார் மூலமா இது பரப்பப்பட்டு வந்தது? இந்த ரகசிய விஞ்ஞானம் ராஜாக்கள் மூலமாக மக்களுக்கு பரப்பப்பட்டது. அப்ப ராஜாவோட முக்கியமான வேலை என்ன? பிரஜைகளை பாதுகாப்பது. பிரஜைகள் அப்படின்னா வெறும் மக்கள் மட்டும் கிடையாது. தாவரங்கள், உயிர்வாளிகள், எல்லா உயிர்வாளிகள், விலங்குகள், பறவைகள், அது எல்லாமே காக்க வேண்டியது ஒரு ராஜாவோட கடமை. அப்ப ராஜா எந்த விலங்குகளையும் கொல்றதுக்கு அனுமதிக்க மாட்டார். அதனோட இடங்களை எடுத்துக்கறதுக்கு அனுமதிக்க மாட்டார். இன்னைக்கு பாருங்க, காடுகளை எல்லாம் அழித்து விலங்குகளை எல்லாம் நாம கொன்னு அந்த இடங்களை நாம பிடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல நம்ம இடத்துக்குள்ள அந்த விலங்கு வருதுன்னு நாம கம்ப்ளைண்ட் பண்றோம். ஆனா ஆக்சுவலா அந்த இடம் விலங்குகளுக்குரியது. விலங்குகள் இடத்த நாம பிடிச்சுக்கிட்டு விலங்குகளுக்கு கம்ப்ளைண்ட் பண்றோம். யானை வழித்தடங்களை இழந்து காட்டுல விட்டு நாட்டுக்குள்ள வருது. ஏன்னா அதை நாம புடிச்சு வச்சு நாம ரெசார்ட் எல்லாம் போட்டு நாம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பெரிய பெரிய அரசியல்வாதிகள், செல்வந்தர்கள் காடுகள்ல இருக்கிற அந்த இடங்களை பிடிச்சுக்கிறாங்க. அப்ப அந்த யானை எந்த தடத்துல வருதோ அது யானை தடம்னே சொல்லுவாங்க. அது யூஸ்வலா போற தடம். கடைசியில அது ஒரு வழிப்பாதையை மறைச்சிருச்சுன்னா அது எல்லா தடத்தையும் மறந்துடுது. அப்ப ஊருக்குள்ள வந்துடுது. ஊருக்குள்ள அது கலேபரம் பண்ணுது. இதுக்கு காரணம் என்ன? முட்டாள் மனிதர்கள். அதுக்கு யாரு இடம் கொடுக்குறா? அரசாங்கம். அப்போ நிர்வாகம் சரியில்லை அப்படின்னா எல்லாமே மோசமாதான் இருக்கும். அப்ப பரீட்சித் மகாராஜா காலத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு சூது, மது, மாது, மாமிசம் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஆனா இன்னைக்கு அரசாங்கமே அதுக்கெல்லாம் வழிவகுத்து தருது. மாமிச கடைகள், மாதர்களுடன் தொடர்பு கொள்ள பல விபச்சார விடுதிகள், இன்னும் சூதாட்ட விடுதிகள், இது எல்லாமே இன்னைக்கு அரசாங்கமே அனுமதி கொடுக்குது. அப்ப ஆட்சியாளர்கள் சுயநலக்காரரா இருக்காங்க. அவங்களுக்கு கடைசி குறிக்கோளை மக்களை அடைய வழிவகுக்கணுங்கிறது தெரியாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது அவங்க எப்படி நடந்துக்கணும், அவங்க வாழ்க்கையில எப்படி அவர்கள் விடுதலை அடைய வேண்டும் என்பது அவங்களுக்கே தெரியாதப்பா அடுத்தவங்க விடுதலைக்கு அவங்க எப்படி வழிகாட்டுவாங்க? விடுதலை என்பது இந்தியாவின் விடுதலை, இலங்கை விடுதலை, பாகிஸ்தான் விடுதலை அதல்ல, ஆத்மாவின் விடுதலை. இந்த ஆத்மா 9 குடில் கொண்ட வாயிலில் சிக்கி கொண்டிருக்கின்றது. இந்த உடலுக்குள்ள சிக்கி இருக்கு. அப்ப இதுல இருந்து விடுவிக்கிறது தான் மன்னர்களோட கடமையா அன்னைக்கு இருந்தது. அப்போ ஒரு தந்தையான மன்னன் எப்படி இருப்பானா? ஒரு தந்தையை போல இருப்பான். அப்ப பகவான் யாரு? தந்தைக்கெல்லாம் தந்தை. பிரம்மாஜி என்ன சொல்லப்படுறார்? அவர் பித்தாமகர்னு சொல்லப்படுறார். பித்தாமகர்னா அவர் தாத்தாவுக்கு 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 தாத்தா. அந்த மாதிரி பாக்குறப்போ பகவான் தான் அகம் பீஜ பிரஜபிதாக, அகம் மாதா பிதா குருக அப்படின்னு சொல்றார். அப்போ ஒரு உண்மையான தாயோ தந்தையோ குருவோ எப்படி இருக்கணும்னு பாகவதத்துல ஒரு ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. குரு நஷஷ்யாத் ஸ்வஜனோ நஷஷ்யாத் பிதா நஷஷ்யாத் ஜனனி நஷஷ்யாத் தெய்வம் ந தத்யான் ந பதி சத்யான் ந மோஷையே தியஹ சமுபேத மிருத்யும். அதாவது ஒரு குருவோ தாயோ தந்தையோ யாராக இருந்தாலும் தன் மக்களுக்கு என்ன வழிகாட்டணுமா? இந்த ஆன்மீக போதனை கொடுத்து வீடு பேரும் அடையும் வழியை காட்டணுமா? இப்ப நாமளும் குழந்தைகளை பெற்றிருக்கிறோம். நாம நல்லா படிடா அப்படின்னு சொல்லி இந்த பௌதிக படிப்பைத்தான் ஊக்குவிக்கிறோமோ தவிர ஆன்மீக படிப்பை யாருமே கொடுக்கறது இல்ல. தன் குழந்தைகளுக்கோ பேர குழந்தைகளுக்கோ கொடுக்கறது இல்ல. அது எவ்வளவு பெரிய நஷ்டம் அப்படின்னா, நீங்க தாய்க்குரிய அருகதையே இல்லைங்குது. என்ன சாஸ்திரம்?
உன் குழந்தைக்கு அந்த ஞானத்தை கொடுக்கல, ஆத்ம ஞானத்தை கொடுக்கவில்லை என்றால் நீ தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, குருவும் இல்லை, ஒரு தேவனும் இல்லை. ஒரு தேவரை வழிபடுறமா, இப்ப நான் ஒரு சிவனை வழிபடுறேன். அப்ப சிவன் வந்து நான் முதல்ல சிவன் தான் வழிபட்டுட்டு இருந்தேன். பிரதோஷங்கள் எல்லாம் கடைபிடிச்சிட்டு இருந்தேன், பிரதோஷ விரதங்கள் எல்லாம். அப்ப எனக்கு அந்த சிவன் தான் இந்த மேல்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். கிருஷ்ணரோட வழிபாட்டுக்கு என்னை கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா முழு முதற் கடவுள் கிருஷ்ணர் தான், சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் த காடெட். அப்போ உயர்ந்த நிலை என்னன்னா கிருஷ்ண வழிபாடு. அத ஒரு எளிமையான எக்ஸாம்பிள் மூலமா விளக்குறாரு சில பிரபுபாதர். ஒரு மரத்திற்கு நீர் ஊற்றுவது என்றால் வேருக்கு நீர் ஊற்ற வேண்டும். அதனோட கிளையோ தலையோ பூவோ காய்க்கோ போய் நம்ம தனித்தனியா ஊத்துவோமா தண்ணி? அப்படி ஊத்துனா அது நாளடைவில் என்ன ஆகும்? அந்த மரம் பட்டு போகும். அப்ப அந்த வேருக்கு நீர் ஊற்றும் போது அது தானாக கிளைகளுக்கும் காய்க்கும் கனிக்கும் பூவுக்கும் போய் பயன் கொடுக்குது. அப்ப பகவான் கிருஷ்ணருக்கு நாம் நம்மளுடைய புகழை கொடுக்கும் போது நாம வந்து பகவான் கிருஷ்ணரையே மையமாக கொண்டு செயல்படும் போது அது எல்லா தேவர்களையும் திருப்திப்படுத்துது. நீங்க போய் தனித்தனியா ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்த வேண்டியதில்லை. ஒரு உடலோட அங்கமானது அந்த உடலோட மொத்த உடலின் செயல்பாட்டை பொறுத்தது. அப்ப நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா அது வயிற்றுக்குள்ள போய் அந்த ரத்தம் ஹிருதயத்துல சேகரிக்கப்பட்டு அது பல்வேறு இடங்களுக்கு போய் நம்மளுக்கு கைக்கோ காலுக்கு வயிற்றுக்கு ஹிருதயத்துக்கு கண்ணுக்கு காதுக்கு எல்லாத்துக்கும் பலன் கொடுக்குது. நீங்க இல்ல நான் வயிற்றுக்கு தான் வயிற்றுக்கு கொடுக்கறத என் கைக்கு கொடுக்குறேன், கையே சாப்பிடு, இந்த கண்ணே சாப்பிடுன்னு கண்ணுக்குள்ள சில சாப்பாட்டை போட்டுக்கிறோமா, காதுக்குள்ள சில சாப்பாட்டை போட்டுக்கிறோமா? கிடையாது. அப்ப வாயாலதான் சாப்பிடுறோம். அது எங்க போகுது? வயிற்றுக்குள்ள போகுது. அப்போ ஒவ்வொரு உறுப்புகளும் பகவானின் அங்கம் மாதிரி. அப்போ உடல் என்பது பகவான் மாதிரி, நாமெல்லாம் பகவானோட அங்கம். அப்ப பகவானுக்குத்தான் நாம சேவை செய்யணும். சேவை செய்யும் போது அதன் பலன் நம்மளுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். இல்ல நான் தனித்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உறுப்புகளும் நான் சாப்பிட்டுக்கிறேன் தனியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உறுப்புகளும் தனித்தனியா சாப்பிட்டுதுன்னா அது முட்டாள்தனம். ஏன்னா அதனால ஜீரணிக்க முடியாது. அப்படித்தான் நாம இங்க கடந்து அனுபவிக்கிறோம். பகவானை விட்டு பிரிந்து நானா அனுபவிக்கணும், பகவானே வேண்டாம், எதுக்கு நான் சம்பாதிக்கிறேன், நான் போய் உழைக்கிறேன் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா இந்த உடல் உறுப்புகள் ஜீரண சக்தியாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு பகவத்கீதையில. நான் தான் எல்லாருக்கும் ஜீரண சக்தியா இருக்கிறேன்னு சொல்றாரு. நான் தான் எல்லாவற்றின் ஆதாரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் தான் சூரியனாகவும் இருக்கிறேன், நான் தான் சந்திரனாகவும் இருக்கிறேன், நான் தான் அந்த காய்கறிகளுக்கு அந்த சுவை தரும் சந்திரனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எல்லாத்துலயும் பகவான் இருக்கிறாரு. அது புரியாம நான் தான் எல்லாம் செய்யறேன், நான் தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நினைச்சோம்னா அது பெரிய முட்டாள்தனம். நம்மளால அனுபவிக்க முடியல, நாம கஷ்டப்படுறோம். அப்ப ஏன்னா பகவான் வந்து தந்தை, அந்த தந்தை வந்து ஒவ்வொரு மகனும் தன்னை விட சிறந்த நிலையில் உயர வேண்டும் அப்படின்னு விரும்புறார். அது போலத்தான் இங்க ராஜாக்களும் தன்னுடைய ஆட்சியில் உள்ள ஒவ்வொருவரும் நல்ல உணர்வை பெற்ற மனிதர்களாக கிருஷ்ண பக்தர்களாக வேண்டும்னு அவங்களும் அந்த காலத்துல விரும்பினாங்க. பரிஷித் மகாராஜா போன்ற அம்பரீஷ் மகாராஜா போன்ற மிக உயர்ந்த பக்தர்கள் எல்லாம் அரசரா இருக்கும்போது அங்க எல்லா ஜீவராசிகளும் மாடு பசு போன்றவை எல்லாம் கூட விரதம் இருந்துதா. இன்னைக்கு நாம பாக்குறோம் ஏகாதசி விரதம்ங்கிறது எவ்வளவு முக்கியமானதுன்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. விரதங்கள்லயே முக்கியமானது ஏகாதசி விரதம், முதன்மையானது அப்படின்னு. ஆனா அந்த விரதம் வந்து இப்ப சயின்டிபிக்கா சொல்றாங்க, நம்ம வந்து மாதத்தில் 2 நாட்கள் விரதம் இருக்கணும். அதுவும் ஏகாதசிங்கிற தினத்துல விரதம் இருந்தாக்க நம்ம உடல்ல இருக்கிற கழிவுகள் எல்லாம் அகற்றப்பட்டு கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது இன்னைக்கு சொல்றாங்க. எப்போ எங்க போனாலும் பிளட் கொலஸ்ட்ரால், அதுல கொலஸ்ட்ரால் இதுல கொலஸ்ட்ரால், அதனால எனக்கு சர்க்கரை வந்துருச்சு, எனக்கு சிறுநீரகம் செயல்படல, அங்க மூளை அடைச்சுக்கிச்சு. கொலஸ்ட்ரால் எங்க வேணா போய் அடைக்கும் உடம்புல. அந்த கொலஸ்ட்ரால்களை அந்த உருண்டை போய் எங்க வேணா போய் அடைக்கும். மூளை ரத்த நாளங்களை அடைக்கலாம், இல்ல சிறுநீரக கற்களாக உருவாகி அங்க அடைக்கலாம். அந்த கொலஸ்ட்ரால் வந்து உடம்புல எங்க வேணா போய் அடைக்கும். ஆனா அந்த காலத்துல அதை எப்படி சரி பண்ணினாங்க அப்படின்னா,
ஏகாதசியில விரதம் இருந்தாங்க. அதனால தேவையில்லாத உடல்ல இருக்கிற அந்த கழிவுகள் கொலஸ்ட்ராலாக எங்கேயும் போய் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம அந்த ஏகாதசி நாள்ல என்ன ஆகும்னா அந்த எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால் எல்லாம் பேர்ன் ஆயிரும், எரிக்கப்பட்டு விடும். ஏன்னா வயிற்றுக்கு உணவு இல்ல. அப்ப எதுனாகும், அந்த வயிறு ஜீரண சக்தியா அந்த அமிலமானது அந்த கொலஸ்ட்ராலை கரைச்சிரும். நீ எனக்கு சாப்பாடு கொடுக்கலையா பாரு, இருக்கிறதையவே சாப்பிடுறேன் வயிற்றுக்குள்ள அப்படின்னு சொல்லி அந்த கொழுப்பை, வேண்டாத கொழுப்பை அது கரைச்சிரும். அப்ப ஏகாதசி விரதங்களுக்கு இன்னைக்கு சயின்டிபிக்கா அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா நம்ம சாஸ்திரங்கள் அன்னைக்கே சொல்லியிருக்கு, மாதத்தில் 2 ஏகாதசிக்கு நாம் விரதம் இருக்க வேண்டும் என்று. அப்ப நீங்க பகவானுக்காக இருக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்காக இருக்கணும் அப்படிங்கிறது இங்க நான் வந்து சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஏன்னா சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து மாயா அபகரத ஞான ஆசூரம் பாவம் ஆசிரிதம்னு மாயால் கவரப்பட்டவர்கள். அவங்களுக்கு வந்து சாஸ்திரம் சொல்றதெல்லாம் ஏற்க மாட்டாங்க. ஸ்ருதி சாஸ்திரங்கள் அந்த சொல்றதெல்லாம் ஏற்க மாட்டாங்க. சாஸ்திர புராண இது அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்றத. அப்ப இங்க வந்து பகவானின் பின்னப்பகுதியிலான ஜீவராசிகள் தற்போதைய வாழ்வில் உள்ள எல்லா வசதிகளும் அடுத்த வாழ்வுக்கான எல்லா முன்னேற்றங்களும் நன்கு கவனித்துக் கொள்ளப்பட்டன. தற்போதைய வாழ்வு இப்ப இருக்கிற வாழ்விலையும் நாம எப்படி இருக்கணும், பக்தியுடன் இருக்கணும். அதன் மூலமா நாம பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். பக்தி இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா எப்பொழுதும் பயம் 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 இருந்துட்டே இருக்கும். அதனால பீஸ்ங்கிறதே இருக்காது, அமைதிங்கிறதே இருக்காது. அடுத்த வாழ்வுக்கு அந்த முன்னேற்றமும் தேவைப்பட வேண்டும். இப்ப நாம சொல்ற அந்த மந்திரங்கள் எப்படின்னா சேவிங்ஸ் மாதிரி, அது தேவைப்படுறப்ப எடுத்துக்கொள்ளப்படும். நீங்க எவ்வளவு தூரம் மந்திரம் சொல்லி அந்த பெட்டியில சேகரிக்கிறீங்களோ அது தேவைப்படும் போது அது எடுத்துக்கொள்ளப்பட்டு உங்கள் மரண நேரத்தில் அது மிகவும் உபயோகமாக இருக்கும். இப்ப நாம வீண் பண்ணிட்டோம் அப்படின்னா, நேரத்தை வீண் பண்ணிட்டோம்னா மரண நேரத்துல நம்ம துடிச்சு துடிச்சு சாக வேண்டியிருக்கும். ஏன்னா நம்மள யமதூதன் வந்து துடிச்சு துடிச்சு இழுத்துட்டு போவான். ஆனா எவ்வளவு தூரம் நீங்க மந்திரங்கள் சொல்லி பகவான் மேல பக்தி பண்ணி அதை சேர்த்து வச்சிருக்கீங்களோ, அப்ப இயலாத காலத்துல கடைசி நேரத்துல நம்மளால முடியாது. நம்மளுக்கு நாளம் அந்த 3 விதமான இது எல்லாம் மாறிடும். அப்ப வந்து நம்மளுக்கு பேச முடியாது, கபம் பித்தம் வாதம் அதெல்லாம் மாறி மாறி இருக்கும். பேச முடியாது, நினைக்க முடியாது. நாம சொல்ற அந்த மனசுல சொல்ற அந்த மந்திரங்கள் அது வந்து நம்மளுக்கு வராது, வலிதான் அதிகமா நம்மளை பேதலிக்க வைக்கும். அந்த நேரத்துல இந்த மந்திரங்கள் நம்மளுக்கு கை கொடுக்கும். அடுத்தது பதம் 5. சம்பத் கிரதவோ லோகே லோகா மகிஷி புராதரோ மகி ஜம்புத் விபாதி பத்யம் ச யசஸ்ய சத்ரி திவம் கதம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. யுதிஷ்ட மகாராஜரின் பௌதீக உடைமைகள் உயர்ந்த கதியை அடைவதற்குரிய யாகம். படிக்கிறாங்களா? சரி சரி. அவரது ராணி, அவரது இடையராத துணைவர்களாக இருந்த அவரது சகோதரர்கள், அவரது பரந்த நிலம், அவரது மண்ணுலக ஆட்சி மற்றும் அவரது புகழ் போன்றவைகளை பற்றிய செய்தி சொர்க்க லோகங்களுக்கும் எட்டியது. பொருளுரை. செல்வந்தராக உள்ள ஒரு சக்தி வாய்ந்த மனிதனின் பெயர் மற்றும் புகழ் ஆகியவை மட்டுமே உலகமெங்கும் அறியப்படுகின்றன. ஆனால் யுதிஷ்ட மகாராஜனின் நல்லாட்சி, பௌதீக உடைமைகள், பெருமைக்குரிய மனைவி திரௌபதி, அவரது சகோதரர்களான பீமன் மற்றும் அர்ஜுனன் ஆகியோரின் பலம் மற்றும் ஜமபுத் தீபம் எனப்படும் உலகின் மீதிருந்த அவரது திறமான ஆட்சி முறை ஆகியவற்றின் காரணத்தால் அவரது பெயரும் புகழும் சொர்க்க லோகங்களையும் எட்டியது. இங்கு லோகா எனும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். ஆகாயம் முழுவதிலும் சிதறி பரவியுள்ள வெவ்வேறு லோகங்கள் உள்ளன. அவை பௌதீக மற்றும் ஆன்மீக உலகங்களாகும். பகவத்கீதை 9.25 குறிப்பிடுவதைப் போல் இவ்வாழ்வில் ஒருவன் செய்யும் செயல்களின் பலனாக அவற்றை அவனால் அடைய முடியும். பலவந்தமான நுழைவு அங்கு அனுமதிக்கப்படாது. சில 1000 மைல்கள் மட்டுமே வானவெளியில் பிரயாணம் செய்யக்கூடிய வாகனங்களை கண்டுபிடித்துள்ள அற்பமான விஞ்ஞானிகள் அந்த உலகங்களுள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். உயர் கிரகங்களை அடைவதற்கான வழி அதுவல்ல. அத்தகைய இந்த லோகங்களில் நுழைவதற்கு ஒருவன் தன்னை யாகத்தாலும் தொண்டாலும் தகுதியுள்ளவனாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் பாவம் செய்பவர்கள் மிருக வாழ்வில் இழிவடைந்து பௌதீக துன்பங்களை
இன்னும் அதிகமாக அனுபவிப்பதை மட்டுமே எதிர்பார்க்க முடியும். இதுவும் பகவத்கீதையில் 16.19 கூறப்பட்டுள்ளது. யுதிஷ்ட மகாராஜனின் நல்ல தகுதிகளும் யாகங்களும் மிக மிக உயர்ந்தவையாகவும் மாசற்றவையாகவும் இருந்ததால் உயர்ந்த ஸ்வர்க்க லோகவாசிகளும் கூட அவரை தங்களுள் ஒருவராக வரவேற்க ஏற்கனவே தயாராக இருந்தார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப இங்க வந்து பரீட்சித் மகாராஜா ஏற்கனவே நிறைய யாகங்கள் பக்தி பண்ணினதுனால அவர் எல்லா லோகங்களிலும் வரவேற்கப்படுகின்றார். இப்ப நாம உயிர் போயிருச்சு அப்படின்னா நம்மள வந்து எந்த லோகங்களுக்கு நம்ம ஃபிட் ஆவோமோ அங்கதான் நம்மள வந்து இன்வைட் பண்ணுவாங்க. நம்ம போன நம்மள வந்து சொர்க்கலோகத்துக்கு உடனே இன்வைட் பண்ண மாட்டாங்க. நம்ம உயிர் போறப்போ தேவர்கள் விஷ்ணு தூதர்கள் நம்மளை கூட்டிட்டு போகலாம், இல்ல யம தூதர்கள் கூட்டிட்டு போகலாம். கூட்டிட்டு போற வழியில நம்ம பகவானோட லோகத்துக்கு போக தகுதி இருக்கிறவங்களா இருந்தா கூட நம்மள இடையில இருக்கிற அந்த லோகங்கள் எல்லாம் நம்ம வரவேற்பாங்க. தபோலோகத்துல, சத்திய லோகத்துல, மகர் லோகத்துல, தேவலோகத்துல, அந்த மாதிரி லோகங்கள்ல நம்மள வரவேற்பாங்க. ஆனா நாம என்ன பண்ணணும், அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு நாம உடனே இறங்கிடக்கூடாது. போதும் போதும் எனக்கு பகவானோட லோகத்துக்கே போனா போறோம் அப்படின்னு நாம இருந்துடணும். ஏன்னா அந்த மாதிரி தேவலோகங்கள்லாம் கவர்ச்சியூட்டக்கூடியவை, ரொம்ப அழகா இருக்கும். நம்மள பூமியில இருக்கிறத விட பல ஆயிரம் மடங்கு அதிகமான இன்பங்களை அளிக்கக்கூடியது அந்த இயற்கை காட்சிகள், அங்க இருக்கிற வசதிகள். உடனே நான் அந்த புஷ்பக விமானத்தை விட்டு இறங்கி நான் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வரேன் அப்படின்னா அங்கேயே உள்ள ஓடிடுவேன். அப்புறம் நம்மளோட மனசு என்ன ஆகும், அங்க கவர்ந்து இழுத்தா நம்மள அங்கேயே உட்கார வச்சிரும். அது மாதிரி இங்க பரீட்சித் மகாராஜாவுக்கு எல்லா லோகங்களிலும் வரவேற்பு கொடுக்கப்படுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இங்க வந்து லோகா அப்படிங்கிற சொல் குறிப்பிடத்தக்கது. ஆகாயம் முழுவதும் சிதறி பரவியுள்ள வெவ்வேறு லோகங்கள். இதுதான் நம்ம வந்து பாக்குறோம். அதல, விதல, சுதல, பாதாள, மகாதல, ரசாதல அப்படின்னு கீழே 7 லோகங்கள், மேல 6 லோகங்கள். ஊர், புவ, ஸ்வ, ஸ்வர்கலோகம், தபோலோகம், மகர்லோகம், இப்படி பல லோகங்கள் இருக்கு. அந்த தபோலோகங்கள்ல தபஸ்விகள் அவங்கெல்லாம் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் செஞ்ச முயற்சிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு லோகங்கள் கிடைக்கும். இப்ப நாம மேன்மையான முயற்சி செய்து அதில் வீழ்ச்சி அடைந்திருந்தால் கூட, இப்ப யம நியம ஆச்சன பிராணயாமா அதெல்லாம் செஞ்சு அவங்க எல்லாம் நிறைய பண்ணி ஃபெயில் ஆயிட்டா கூட அவங்களுக்கு வந்து தபோலோகம் கிடைக்கும். அங்க போய் தபம் செஞ்சு மறுபடியும் பகவானை அடையறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படும். எப்போன்னா அதுவும் பிரளயத்தின் போதுதான். பிரளயத்தப்போ அவங்க மறுபடியும் தகுதி பெற்றிருந்தார்களானால் கோலோகத்துக்கு போகலாம், இல்லைன்னா மறுபடியும் தபோலோகத்துலதான் மறுபடியும் வருவாங்க. சிலரோட குறிக்கோள் என்னன்னா, எவ்வளவு தகுதி பெற்றிருந்தாலும், அதான் இப்ப நாம சொன்னோம் இல்லைங்களா, இப்ப கிருஷ்ணர் லோகத்துக்கு போறதுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்குனாலும் இடையில உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒவ்வொரு லோகத்தையும் போய் பார்த்துட்டு அங்க கொஞ்ச நாள் தங்கிட்டு நாம போயிடலாம். ஆனா அந்த தங்கும் போது ஆசைங்கிறது பலவந்தமா நம்மளை பிடிச்சு நிறுத்திடுச்சு அப்படின்னா அவ்வளவுதான் ஃபெயில். ஏன்னா கிருஷ்ணலோகம் பத்தி மறந்து போய் அங்க உட்கார்ந்துருவோம். அப்புறம் மறுபடியும் நம்ம புண்ணியம் எல்லாம் அங்க கழிஞ்சு போய், பக்தி புண்ணியம் எல்லாம் அங்கேயே கழிஞ்சு போய் மறுபடியும் கீழே தள்ளப்பட்டு மறுபடியும் ஜென்மம் மிருத்து ஜராவியாதின்னு வந்துரும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்பவுமே ஒரே அச்சீவ்மெண்ட்ல ஒரே குறிக்கோளை கொண்டு நாம் கிருஷ்ணலோகத்துக்கு மட்டும்தான் போகணும் அப்படிங்கிறதுல நாம பிடிவாதமா நம்ம மனசை இருத்தி வைக்கணும். அப்ப கிருஷ்ணரோட பாதார விந்தங்களை மறக்காம நாம வேற எந்த இன்பங்களையும் அனுபவிக்க விரும்பாம நம்ம பக்தியில ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா நம்ம பக்தியை கலைக்கிறதுக்காக மாயை பலவித ஆயுதங்களை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாயை நம்ம வெல்லுவது கடினம். அதனால பகவான் மேல நாம ஸ்ட்ராங்கான பக்தி பண்ணணும். அடுத்தது பதம் 6. கிந்தே காமாசூர ஸ்பாஷா முகுந்த மனசோ த்விஜாஹ அதிசக்ருர்முதம் பிராஜ்ஞம் சுதிதஸ்ய யதே தரே. ஹரே கிருஷ்ணா. யார் படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பிராமணர்களே, அரசின் செல்வம் சொர்க்கவாசிகளும் அடைய விரும்பும் அளவிற்கு அவ்வளவு வசீகர சக்தியை கொண்டிருந்தது. ஆனால் அவர் பகவானின் தொண்டில் ஆழ்ந்திருந்ததால் அதை தவிர வேற எதுவும் அவரை திருப்திப்படுத்துவதாக இல்லை. பொருளுரை.
உலகில் ஜீவராசிகளை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயங்கள் 2 உள்ளன. ஒருவன் பௌதிகத்தில் ஆழ்ந்திருக்கும் பொழுது அவன் புலன் நுகர்வால் மட்டுமே திருப்தி அடைகிறான். ஆனால் பௌதிக குணங்களின் பந்தத்திலிருந்து ஒருவன் விடுபட்டிருக்கும் பொழுது அவன் பகவானின் திருப்திக்காக அன்பு தொண்டு செய்வதால் மட்டுமே திருப்தி அடைகின்றான். தொண்டு செய்து கிடப்பதுதான் ஜீவராசியின் உண்மையான நிலை என்பதே இதன் பொருளாகும். தொண்டு செய்யப்படுவதல்ல. சக்தியின் சூழ்நிலைகளால் மாயைக்கு அடிமையாகி உள்ள ஒருவன் தானே தொண்டு செய்யப்பட வேண்டியவன் என்று தவறாக நினைக்கின்றான். ஆனால் உண்மையில் தொண்டு வேண்டியவன் அவன் அல்ல. அவன் காமம், ஆசை, கோபம், பேராசை, தற்பெருமை, வெறி மற்றும் பொறுமையின்மையை போன்ற புலன்களின் தொண்டனாக இருக்கின்றான். ஆன்மீக அறிவை அடைந்து அதன் பயனாக சரியான செயலில் நிலை பெற்றவன் தான் ஜட உலகில் எஜமானன் அல்ல, புலன்களின் ஒரு சேவகன் மட்டுமே என்பதை உணர்கின்றான். அந்நிலையில் அவன் பகவானின் தொண்டிற்காக ஏங்கி தவிக்கிறான். இவ்வாறாக பௌதிக சுகம் என்னும் மாயைக்கு அடிமைப்பட்டு விடாமல் உண்மையான சுகத்தை அனுபவிக்கின்றான். யுதிஷ்டிர மகாராஜ் முக்தி பெற்ற ஆத்மாக்களில் ஒருவர் ஆவார். எனவே பரந்த ராஜ்யம், நல்ல மனைவி, சொற்கேட்கும் சகோதரர்கள், மகிழ்ச்சியுள்ள பிரஜைகள் மற்றும் செழிப்பான உலகம் ஆகியவற்றில் அவருக்கு சுகம் கிடைக்கவில்லை. இவற்றிற்காக பக்தர் ஆசைப்படுவதில்லை என்ற போதிலும் தூய பக்தருக்கு இவை தானாகவே கிடைக்கின்றன. இங்கு சொல்லப்பட்டுள்ள உதாரணம் மிகவும் பொருத்தமானதாகும். அதாவது பசியுடன் இருப்பவன் உணவை தவிர வேற எதிலும் திருப்தி அடைய மாட்டான். ஜட உலகம் பட்டினி கிடக்கும் ஜீவராசிகள் நிறைந்ததாக உள்ளது. இந்த பசி நல்ல உணவுக்காகவோ புகலிடத்திற்காகவோ அல்லது புலனுகருக்காகவோ உள்ளது அல்ல. இப்பசி ஆன்மீக சூழ்நிலைக்காக உள்ளதாகும். உணவு, புகலிடம், தற்காப்பு மற்றும் புலனுகரு பொருட்கள் ஆகியவற்றின் பற்றாக்குறையினால் தான் உலகம் திருப்தி அடைந்துள்ளது என்று அவர்கள் நினைக்கின்றனர். இது அறியாமை ஆகும். இது மாயை என்று அழைக்கப்படுகிறது. ஜீவராசிக்குள்ள ஆன்மீக தாகம் பௌதிக தாகமாக தப்பாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் எல்லா பௌதிக திருப்திகளையும் உடையவர்கள் இன்னமும் பசியுடன் இருப்பதை முட்டாள் தலைவர்களால் காண முடியவில்லை. அவர்களுக்குள்ள உண்மையான பசியும் ஏழ்மையும் என்ன? இது உண்மையில் ஆன்மீக உணர்வு, புகலிடம், தற்காப்பு மற்றும் புலனுணர்வு ஆகியவற்றில் உள்ள தாகமாகும். இது பரம ஆன்மீக பொருளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சகவாசத்தில் அடையப்படுகிறது. எனவே அவற்றை பெற்றிருப்பவர்கள் பெயரளவையான ஜட உலக உணவு, புகலிடம், தற்காப்பு மற்றும் புலனுகர்வு ஆகியவற்றால் கவரப்பட மாட்டார்கள். எனவே மண்ணுலக கணக்குப்படி கோடிக்கணக்கான மடங்கு நீண்ட ஆயுட்காலத்தை கொண்ட பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த கிரகமான பிரம்ம லோகத்திலும் கூட ஒருவரால் தனது பசியை தணித்துக் கொள்ள முடியாது என்று பகவத்கீதையில் 8:16 பகவான் கூறுகிறார். ஜீவராசி தெய்வீகமான நிலையில் இருக்கும் பொழுதுதான் இத்தகைய தாகம் தணிகிறது. இந்நிலை பிரம்மலோகத்தை விட மிகவும் உள்ள ஆன்மீக ஆகாயத்தில் பக்தர்களுக்கு முக்தி என்னும் உன்னத ஆனந்தத்தை அளிப்பவரான முகுந்தனின் சகவாசத்தில் அடையப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப எல்லாருக்குள்ளயும் ஒரு பசி இருக்கு. அது ஆன்மீக பசி, ஆத்மாவின் பசி. ஆனா இந்த உலகத்துல நாம எல்லாருமே புலன்களோட திருப்தியைத்தான் நாம சரி பண்றோம். உடம்புக்கு பெரிய பட்டு வேஷ்டி சட்டை வேணுமா, இல்ல சாரி வேணுமா, இல்ல நகை வேணுமா, இல்ல நம்மளுக்கு பெரிய வீடு வேணுமா, இல்ல தொழிற்சாலை வேணுமா, இதைத்தான் நாம அதிகமா கண்களால் பார்க்கின்றோம், நாம் காதுகளால் கேட்கின்றோம், நாம உடலால் அதற்காக தேடி அலைகிறோம். கழுதைகளும் குதிரைகளையும் போல அதுக்காக அப்படியே நுரத்தள்ள உழைக்கிறாங்க. ஆனா உள்ள இருக்கிற அந்த சூட்சமமான அந்த ஆத்மாவை பற்றி அவங்க கவலைப்படுறதே இல்லை. ஏன்னா ஆன்மீக தாகம் என்பது இந்த வெளிப்புற நீராலோ உணவாலோ இல்ல தொழிற்சாலையாலோ இல்ல எந்த பொருளை வாங்குவதனாலயோ அது திருப்திப்படுத்தவே முடியாது. நீங்க பார்த்திருக்கலாம், எல்லா பொருட்களும் இருப்பவர்களுக்கு மனசு சஞ்சலமாவே இருக்கும். ஏதோ ஒண்ணு இல்லையே எப்பவுமே அதிருப்தியிலேயே இந்த ஜட உலக மக்கள் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க ஆத்மாவை திரும்பி பார்க்காததான் காரணம். ஆத்மா விரும்புவது எதை? ஆன்மீகத்தை. ஆன்மீகத்துலதான் சச்சித் ஆனந்தம் கிடைக்கும். ஆனந்தமயோ அபியாஷாத். இப்ப நாமெல்லாம் பாகவதம் கிடைக்கிற இந்த 1 மணி நேரம் நம்மை மறந்து உட்கார்ந்துருக்கோம். அதுல ஒரு பெரும் திருப்தி கிடைக்குது. ஆனா இதையே ஒரு பட்டு சாரி எடுத்திருந்தா உங்களுக்கு திருப்தி கிடைச்சிருக்குமா? வீட்டுக்கு வந்திருப்போம் பட்டு சாரி எடுத்துட்டு, இது ஒரு 30,000 ரூபாய் நல்ல பட்டு சீலை. அங்க பார்த்தோம் நம்மளுக்கு நல்லா இருந்தது. ஆனா வீட்டுக்கு வந்தோன்னா ஏதோ கலரு வேற மாதிரி இருக்கு. அந்த லைட் வெளிச்சத்துல நான் பார்த்தது வேற கலரு, இங்க வந்து வேற மாதிரி இருக்கு. அதை எடுத்திருக்கலாமோ? அந்த அம்மா மேல வச்சு பார்த்ததே, அது நாம எடுத்தோம்னா அவங்க எடுத்துட்டாங்க பாரு, அதை எடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ? அப்படியே இருந்தாலும் நீங்க 2 தடவை கட்டிட்டு போயிட்டீங்க.
இதே சேலை எல்லாரும் எத்தனை தடவை கட்டுறது? அதுல ஒரு அதிருப்தி. எத்தனை கோடி இருந்தாலும் அதிருப்தியை தான் நாம திரும்ப திரும்ப அடைஞ்சிருக்கோம். ஆனா இப்ப பாகவதம் படிக்கிறதோ பகவத்கீதை படிக்கிறதோ நம்மளுக்கு அதிருப்தியை ஏற்படுத்துறதே கிடையாது. அந்த நேரம் இன்பமயமான நேரம், நம்மளுக்கு ஆனந்தமான நேரம். ஏன்னா அது ஆத்மாவுக்கு திருப்தி அளிக்கக்கூடியது. ஏ ஆத்மா சூப்ரசீததி, அதாவது ஆத்மாவை திருப்திப்படுத்தக்கூடிய செயல்கள் மட்டுமே, அதாவது பக்தி தொண்டு மட்டுமே, பகவானுக்கு செய்யப்படும் செயல்கள் மட்டுமே நம்மை முழுமையடைய வைக்கின்றது. ஆனா பொய் கௌரவத்தால இதுவரைக்கும் நாம் அதை ஏத்துக்காதனாலையும் பகவானுக்கு அடிப்பணிய மறுக்கிறதுனாலையும் நாம் திரும்ப திரும்ப அதிருப்தியிலேயே துன்பப்பட்டுட்டு இருக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. இது வந்து ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான், எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட முடிச்சுக்கலாம். இதுல ஏதாவது கருத்து வேறுபாடு உங்களுக்கு இருக்கின்றதா, இல்ல உங்களது கருத்துக்கள் இருந்தாலும் நீங்க சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, புரிஞ்சுதுங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி மாதாஜி. நீங்க சொன்னீங்கல்ல மாதாஜி, முதல்ல இதுக்கெல்லாம் விரத பிரதோஷத்துக்கு அப்படிதான் மாதாஜி முன்னாடி நாங்கெல்லாம் இருந்தோம். சிவனு, சரிங்க மாதாஜி. காளி, அது இது இந்த 108 தடவை சிவன் ராத்திரி அன்னைக்கு போய் கோயில போய் 108 தடவை நைட் ஃபுல்லா சுத்துறது, முடிச்சிருது. இந்த மாதிரி எல்லாம் என்ன பகவான் சிவன் தான் நம்மளை கொண்டுதான் அனுப்பிச்சு விட்டுருக்காரு போல. உண்மை அதுதான் மாதாஜி.